வணக்க மக்களே, பேரிச்சம்பழம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? தினமும் 2 பேரிச்சம்பழங்களை பாலில் ஊற வைத்து குடிப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேரிச்சையிலே கருப்பு பேரிச்சம்பழம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கருப்பு பேரிச்சம்பழமும் சரி, நமக்கு இந்த ப்ரௌன் கலராக இருக்கக்கூடிய பேரிச்சம்பழமும் முதல் விஷயமே இரும்பு சத்து கொண்டது தான். ஸோ பேரிச்சம்பழத்தின் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளும் அதன் மருத்துவ பயன்களும் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். பேரிச்சம்பழம் அதிக இனிப்பு சுவை என்பதனால குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடியது. உலகில் எல்லா நாடுகளிலும் இப்பழத்தை பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிட்றாங்க. முக்கியமாக ஈரான், அமெரிக்கா இந்த நாடுகளில் ஏராளமான வகைகளும் இந்தியாவில் அதிக அளவு சாகுபடி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி இந்த ஒரு பேரிச்சம்பழத்தை நம்ம எப்படி சாப்பிட்லாம், எந்த மாதிரி சாப்பிட்டா நமக்கு ஆரோக்கியங்கள் தரும், ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிட்லாம், குழந்தைகள் எவ்வளோ சாப்பிட்லாம், பெரியவர்கள் எவ்வளோ சாப்பிட்லாம், இது மாதிரி எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம், பார்க்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம் மக்களே. ஸோ பேரிச்சம்பழத்தை கண்டிப்பாக நீங்கள் பாலில் ஊற வச்சு சாப்பிட்ணும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். இதில் எண்ணற்ற வைட்டமின்கள், சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இரும்பு சத்து, கால்சியம், வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ, வைட்டமின் பி, வைட்டமின் B12 இது மாதிரி எல்லாமேவும் மாவு பொருட்களான புரதம், கொழுப்பு, நார் சத்து, பாஸ்பரஸ், பொட்டாசியம் ஆகியவையெல்லாம் காணப்படுது. இதை சாப்பிடும்போது உடனடி சக்தி தரக்கூடிய ஒரு நல்ல ஊட்ட உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் சாப்பிட்றதுனால இரத்த சோகை, குடல் சார்ந்த நோய்கள், வயிறு, செரிமான மண்டலத்தில் உள்ள நுண்கிருமிகள் வெளியேறக்கூடியது. மேலும் நார் சக்தி கொண்டிருப்பதனால சிறந்த மலத்தை இலகி மலச்சிக்கல் கோளாறுகள் நீங்கி 2 முதல் 3 பேரிச்சம்பழங்களை பாலுடன் சேர்த்து கொதிக்க வைத்து வெறும் வயிற்றில் தொடர்ந்து குடிப்பதனால இந்த மாதிரியான விஷயங்கள் சரியா போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மலச்சிக்கல் கூட நமக்கு மாறியுமா? காலை மற்றும் மதிய உணவிற்கு பின் பேரிச்சம்பழம் சாப்பிடும் வர இரத்த சோகை சீராகும். பேரிச்சம்பழத்தில் ஊற வைத்த பாலில் 1 ஸ்பூன் தேன் கலந்து குடிப்பதனால இருமல் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேரிச்சம்பழம் இனிப்பு எப்படி சரியாக போகும் கேட்டிங்கன்னா, அது இனிப்பை விட அதில் இரும்பு சக்தி தாங்க அதிகமாக இருக்குது. தினமும் காலை பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்து கொள்ள உதவும். இரவில் தூக்கமின்மை போன்ற மிதமான நமக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் இல்லை, வெந்நீரில் பேரிச்சம்பழம் சேர்த்து குடித்தால் நல்ல தூக்கத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அதிக சர்க்கரை அளவு கொண்டு இருப்பதனால நீரிழிவு நோய் உள்ளவர்கள் மற்றும் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வைட்டமின் ஏ குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய மங்கலான கண் பார்வை, மாலை கண் நோய் மற்றும் கால்சியம் குறைவால் வரக்கூடிய மூட்டு வலி போன்றவை குணமாக பேரிச்சம்பழத்தை தேனில் ஊற வைத்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை கோளாறுகள், மூட்டு வலியெல்லாம் நீங்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்களுக்கு விரைப்பு தன்மை பிரச்சனை நீங்க இரவில் பேரிச்சம்பழத்தை பாலில் ஊற வைத்து காலையில் குடித்தால் நல்ல பலன் கிட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஆண்களுக்கு ஆண்மை தன்மை அதிகரிக்க பேரிச்சம்பழத்தை தேனுடன் சேர்த்து சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே பெண்களுக்கு அதிக அளவில் கால்சியம், இரும்பு சத்து, மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அதிக உதரப்போக்கை ஒழுங்குபடுத்த இப்பழம் ஒரு மருந்தாக பயன்படுது. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்ப்பால் ஊட்டும் பெண்கள் பாலில் ஊற வைத்த பேரிச்சம்பழத்தை தினமும் மதிய உணவுடன் சேர்த்து சாப்பிட்டா பால் சுரப்பு அதிகமாகும். அதிலும் 45 55 வயது உள்ள பெண்களுக்கு மெனோபாஸ் காலகட்டத்தில் கால்சியம் சத்து குறைந்து கை, கால், மூட்டுகளை ஏற்படக்கூடிய வலிகள் இதெல்லாம் நீங்கி ஆரோக்கியமாக இருக்க பாலில் பேரிச்சம்பழத்தை கலந்து நன்கு கொதிக்க வைத்து மிதமான சூட்டில் இப்பாலை பருகி வர உடல் என்றும் ஆரோக்கியத்துடன் இருக்கும், பெரிதும் உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் முதுமையில் ஏற்படக்கூடிய நினைவாற்றல் இழப்பை சரி செய்ய தினமும் 1 to 2 பழங்கள் வரை நம்ம சாப்பிட வேண்டும். இப்போ நைட் நீங்கள் தூங்க போகும்போது ஒரு 2 பழம், அப்புறம் மார்னிங் எழுந்த உடனே ஒரு 2 பழம், இதுவே போதும். இந்த சின்னதாக இருக்கக்கூடிய பழங்கள் 2 சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? அதிக மன உளைச்சல், வேலை பளு, வெப்ப பகுதியில் வேலை செய்பவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படும். இவற்றை சரி செய்ய பாலில்
பாதாம் பருப்பு, பேரிச்சம்பழம் சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து வாரத்தில் 2-3 முறை வந்து சாப்பிட்டு வந்தா நரம்பு தளர்ச்சி நீங்கும். பொதுவாக உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துகளும் கிடைக்க பேரிச்சம்பழம் சிறந்த வந்து ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. முந்திரி பருப்பை வந்து தண்ணீர்ல கலந்து கொதிக்க வைத்து சாப்பிட்டா உடல் வந்து பலன் பெறும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மக்களே, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேரிச்சம்பழம் அப்படின்றது வந்து நம்ம ஸ்நாக்ஸ்ன்னு நினச்சிருக்கோம், கிடையாது. இதில் வந்து நிறைய ஊட்டச்சத்துகள் காணப்படுது அப்படின்றத ஒரு உண்மையான விஷயம். ஸோ காலையில் எழுந்து வெறும் வயிற்று நீங்கள் சாப்பிட்டு வாங்க, ரொம்பவே ஆரோக்கியம் தரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நைட் நீங்கள் சாப்பிட்லாம், காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் ரொம்ப நல்லது. இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் கூட சாப்பிடலாம். இது ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை தரக்கூடியது. இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து கொடுக்கும். ஸோ பேரிச்சம்பழம் சாப்பிட சுவையாக இருப்பதை தவிர பல நன்மைகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறையவே இருக்குது. அதாவது ஆரம்பத்தில் 2 மட்டும் சாப்பிடுங்க, அதன் பிறகு தினமும் 4 ஊற வைத்து சாப்பிடுங்க. உடல் எடை அதிகரிக்க வேண்டுமானால் தினமும் 4 பேரிச்சம்பழம் சாப்பிட வேண்டும். ஆனால் உங்களுக்கு வந்து செரிமானம் நன்றாக இருக்கும்போது மட்டும்தான். ஊற வைத்து அவற்றில் இருக்கக்கூடிய டேனின்கள் ஃபைட்டிக் அமிலத்தை வெளியிடுது. மேலும் அவற்றிலிருந்து ஊட்டச்சத்துகள் எளிதில் வந்து உறிஞ்சுவதை வந்து எளிதாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேரிச்சம்பழம் சுவை மற்றும் ஊட்டச்சத்தை பெற விரும்புவர்கள் இரவு 8 முதல் 10 மணி நேரம் ஊற வைத்த பேரிச்சம்பழத்தை வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகள் ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பேரிச்சம்பழம் சிறந்தது. குறைந்த எடை, ஹீமோகுளோபினுடைய குறைபாடு மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்கள் தினமும் ஒரு இனிப்பு பேரிச்சம்பழத்தை வந்து சாப்பிட வேணும். 2-3 மாதங்கள் தொடர்ந்து சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் இப்போ எந்த ஒரு உணவுகளையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் பேரிச்சம்பழத்தை கண்டினியூஸாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இரும்பு சத்து, அமினோ அமிலங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் கால்சியம், பாஸ்பரஸ்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளுடைய எலும்புகளை பாதுகாக்கிறது. எலும்பு தேய்மானம்லாம் வயதான காலத்தில் வர்றது நார்மல் தான். ஆனால் இப்போல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளின் காரணமாக ஒரு சிலர்லாம் இந்த மாதிரியான பேரிச்சம்பழங்கள்லாம் எடுத்துக்கிறதே கிடையாது. அதனால் இனிமையாவது பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஸோ மக்களே, இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து கேட்கணுமா? நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தாங்க. ஸோ இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய தகவல்கள் இந்த ஒரு பதிவில் நான் எப்படி பேரிச்சம்பழத்துடைய நன்மைகள் சொன்னோன்னா அதே மாதிரி நம்மளுடைய நுரையீரலை எப்படி பாதுகாக்கிறது, இதயத்தை வந்து பாதிக்கக்கூடிய விஷயங்கள், இது மாதிரி ஒரு விஷயமா தேடி நான் வந்து போட போகிறேன். நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கினீங்கன்னா இது போன்ற தகவல்கள், ஆச்சரியமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் மக்களே. நன்றி, வணக்கம்.